ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவி அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸ்டோரியை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் பரபரப்பாகவும் கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி கதை இருக்கிறதுனால தான் எல்லாரும் பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணுறாங்க. தொடர்ந்து அடுத்து என்னங்கிற ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கோட கதையை கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கான ப்ரொமோ ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு. அதில் சிந்து கிட்ட பெரியம்மாட்ட போய் உண்மையை சொல்லுன்னு சொன்னதுமே சிந்து முதல்ல கண் கலங்கி இருந்தாலும் சரி நான் போய் சொல்கிறேன் டாக்டரே அப்படின்னு சொல்லி கிளம்பி போனாங்க. அவங்க போய் ஏதோ டானிக் குடிக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் சிவா வந்து நான் இப்போ என்ன சொல்லிட்டேன்னு விஷத்தை குடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தட்டி விட்டார். சிந்து சிவாவோட முகத்தை பார்க்குற மாதிரி தான் காட்டியிருந்தாங்க. இது கண்டிப்பாக ஒரு ஃபன் கலாட்டாவாக தான் இருக்கும். ஏன்னா பெரியம்மா கிட்ட போய் உண்மையை சொல்லிட்டா தான் கதையே மாறிடும்ல. அதனால் இந்த ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி சிவாவும் பார்த்து அமைதியாக இருந்துருவார். சரி போ, நீ இனிமேல் ஒன்றும் உண்மையெல்லாம் சொல்ல வேணாம் அப்படின்றவாங்க. சிந்துவும் அமைதியாக இருந்துருவாங்க. ஏன்னா சிவா கிடைக்கணுங்கிறதுக்காக சிந்து என்ன வேணால் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி தானே இருக்காங்க. அதனால் வந்து அப்படி ஒரு ஃபன் கலாட்டாவாக தான் இருக்கும். சரி, இப்போ நம்ம கதைக்கு வருவோம். நாளைக்கான எபிசோட் ஸ்டார்டிங்லேயே பார்த்தா நம்ம பப்ளி பாய் ஆறுமுகம் இருக்கார்ல, கண்டிப்பாக செம மாஸ் காட்ட போகிறாரு. ஏன்னா ஆறுமுகத்துக்கும் அந்த சஞ்சய்க்கும் என்ன பிரச்சனை தெரியல, தேவையில்லாமல் ரெண்டு பேர்த்துக்கும் முட்டிக்கிச்சு. அதுவும் மட்டும் இல்லாமல் ஆறுமுகம் தான் பைரவியோட ஹஸ்பண்டுன்னு தெரிஞ்சால் கூட இது ஒரு லாஜிக் இருக்கும். அப்போ எதுக்கு ஆறுமுகத்து மேலே சஞ்சய்க்கு இவ்வளோ பெரிய கோபம் அப்படின்னு ஒன்றும் தெரியல. அதனால தான் உயர் அதிகாரி ஃபோன் பண்ணி நீ தேவையில்லாத ஆணிலாம் பிடுங்க வேணாம், அங்கேருந்து கிளம்பு அப்படிங்கிற மாதிரி தான் ஃபோன் வந்துக்கிட்டு இருந்துச்சு. நம்ம ஆறுமுகமும் செம்ம மாசாக பார்த்துக்கிட்டு இருந்தார். நாளைக்கான எபிசோடில் அங்கேருந்து டிஎஸ்பி சஞ்சய் வந்து அப்படியே கிளம்பி போயிடுவார், ஆறுமுகத்தை கைது பண்ணாமல் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது தான். இருந்தாலும் நம்ம பைரவி சும்மா இருக்காமல் கண்டிப்பாக சஞ்சய் கிட்ட ஏதாவது பேசுவாங்க. இந்த மாதிரி தேவையில்லாத வேலை பண்ணுறதுக்காகலாம் இங்கே கைது பண்ணுறேன், அது பண்ணுறேன், இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஜீப் எடுத்து கிளம்பி வந்துடாத அப்படிங்கிற மாதிரிலாம் கொஞ்சம் வான் பண்ணி அனுப்பிச்சி விட்டா இன்னுமே சூப்பராக இருக்கும். நம்ம ஆறுமுகம் கொஞ்சம் சந்தோஷப்படுவார், அன்னபூர்ணி எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு மூமெண்ட்லாம் சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு. எது எப்படியோ கதையை ரொம்ப சுவாரஸ்யமாக கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் பார்த்தோம்னா இங்கே மென்டல் குரூப் இருக்காங்களா, டாக்டர் குரூப்பு, அவங்க தேவராஜனும் ஸ்னேகாவும் பார்த்தோம்னா நிறைய திட்டத்தோடு தான் இப்போ சிவாவை மறுபடியும் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. அதே சிவா வந்து என்ன தான் வந்து ஸ்னேகா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வரக்கூடாது அப்படி இப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாலும் தேவராஜன் வந்து அதை அக்செப்ட் பண்ணியிருந்தாலும் ஸ்னேகா சும்மா இருக்க மாட்டாங்க. அடுத்து ஏதாவது ஒரு பிளான் பண்ணி சிவாவையும் சிந்துவையும் பிரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க. அதுக்கு வந்து கண்டிப்பாக பயன்படுத்துகிற துருப்புச்சீட்டு யாராக இருக்குன்னா மகா தான், வேறு ஆப்ஷனே இல்லை. மென்டல் மகா வீட்டில் இருக்காங்கல்ல, ஐயோ நிக் நேம் வேறு சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் நம்ம சப்ஸ்கிரைபர் சொன்னதுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும். இருந்தாலும் தாங்க முடியல, அந்த நிக் நேம் சொல்லி பேசினா தான் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்குது. அதனால தான் நான் மூக்கு நோண்டி அப்படி இப்படின்னு சொல்லிடுறது இடையில எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. அதனால் பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ மகா கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க. அடுத்து ஏதோ ஒரு திட்டம் போட்டு சிவாவுக்கும் சிந்துக்கும் இடையில பிரச்சனை ஏற்படுத்துவாங்கன்னு நினைக்கிறேன். இனிமேல் ஸ்டோரி வந்து அடுத்த கட்டமாக ரொம்ப சுவாரஸ்யமாக போகும் அப்படிங்கிற டவுட்டே இல்லை. ஏன்னா இப்போ எல்லாமே எல்லாத்துக்கும் தெரியுங்க, அதாவது சிவாவுக்கும் சிந்துக்கும். அப்படி இருக்கும்போது அவங்களோட லவ்வை ப்ரூவ் பண்ணணும். பர்த்டே வரைக்கும் டைம் கொடுத்துருக்காரு. இப்போ சிவா வந்து அவரோட வாயிலே சொல்லணும் அப்படிங்கிறனால அடுத்தடுத்து நமக்கு செம்ம சுவாரஸ்யமாக கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் வேறு கேட்டாங்க அந்த டைமிங்கை மாற்றணும் அப்படின்னு. உங்களுக்கே தெரியும் டிஆர்பி வந்து செம்ம சூப்பராக இன்க்ரீஸ் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. அப்படி பார்க்கும்போது டைமிங்கை மாற்றி நைட்டு 10 மணி இந்த மாதிரி டைம் இல்லாமல் நல்ல ஒரு பிரைம் டைமில் சூப்பரான டைமுக்கு நம்ம சீரியல், அதாவது சிந்து பைரவி சீரியலை மாற்றுவாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குது, எப்படி ஸ்டோரி கொண்டு போகிறாங்கிறத தொடர்ந்து நம்ம பேசலாம். ஆதரவு கொடுங்க. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.